2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்படி யோசிக்கிற அளவுக்கு? அவதான் தெளிவா சொல்றாளே, அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் தான், ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குன்னு. இவ்வளவு தெளிவா என்கிட்ட சொல்றேன்டா, இதுக்கு ஏதாவது முடிவு யோசிச்சு வச்சிருப்பீல? அதையும் நீயே சொல்லு. மாமா, பொதுவா கல்யாணம் நல்லபடியா நடந்ததும் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நாம தானே நல்ல நேரம் எல்லாம் பார்த்து நடத்துவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து நாமளே நடத்தி கொடுத்தா என்ன? ஏய், இவருத்தி என்ன பேசுறாண்டு இவரு? இம்பிட்டு நாள் கழிச்சு நம்ம தான் நடத்தி கொடுக்கணுமாக்க? சும்மா இருப்பியா? அதுக்கு இல்ல மாமா, ஒருவேளை நேரம் சரியில்லையோ என்னமோ, அதான் நாமளே ஒரு நல்ல நாளா பார்த்து நேரத்தை குறிச்சு அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? என்ன பேசுறவ நீ? கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இதுக்கெல்லாம் நாள் குறிச்சுக்கு இருந்தா அசிங்கமா இருக்காது? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது மட்டும் அசிங்கமா இல்லையா? அப்படியே வரட்டும், அவன்கிட்ட என்ன விஷயம் நான் கேக்குறேன். அவனை நீங்க என்ன வேணா கேளுங்க, செய்யுங்க. ஆனா நாம நேரம் குறிச்சு இதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமாமா? அப்பவாவது ஏதாவது நல்லது நடக்குதான்னு பாப்போம். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிருந்தா நல்லாவா இருக்கேன்? ரொம்ப கேவலமா இருக்கு மாமா. என்ன பண்றது? இன்னைக்கு முல்லை கிட்ட கேட்கும் போது எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. வேற என்ன செய்ய சொல்றிய? அவங்க 2 பேரும் அந்த லட்சணத்துல இருக்காங்க. தனோ, வரேன் அத்தை. தனோ, இந்த வரேன் மாமா. இவையே இப்படி இருக்கா? வேணாடா கண்ணா, வேணாடா கண்ணா. என்னம்மா, என்னடா செல்லம்? ஒண்ணும் இல்லடி தங்கம், ஒண்ணும் இல்ல தங்கக்கிளி பட்டு, ஒண்ணும் இல்லடாமா, ஒண்ணும் இல்ல. சரி 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 மா. என்னம்மா? நீ ஒண்ணும் பயப்படாத, குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. ஐயோ அழாத பாப்பா. பால் குடுத்தியா இல்லையா? கொடுத்துட்டேன். ஏன் இப்படி அழுவுறா? மீனா, மீனா, ஏன் குழந்தை அழுகுது? கதவு தர. நினைச்சேன் வந்துட்டாரு, போய் கதவு தர. சரி 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 சரிடி தங்கம், ஒண்ணும் இல்லம்மா, அழுகாத பாப்பா. சரி சரி சரிம்மா, சரிம்மா, அழாதம்மா. ஏமா என்னாச்சு தங்கம்? அம்மா, ஏன் புள்ள அழுதுகிட்டே இருக்கு? தெரியலங்க, ஒண்ணும் இல்லடா செல்லம். அழுவாதீங்க அழுவாதீங்க. ஏன் அழுவுறீங்க? ஏன் அழுவுதுன்னு 2 பேரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தெரியலங்க. மா என்னம்மா விடாம அழுதுகிட்டே இருக்கா? பசிக்குதோ என்னோடி? இப்பதானம்மா பால் குடிச்சா? தூக்கம் வரலையோ என்னவோ? ஒண்ணும் இல்ல பாரு, இப்ப தூங்கிட போற. சரி 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 சரி. என்னம்மா, நேத்து வரைக்கும் இப்படி அழவே இல்ல, இப்ப இவளுக்கு என்னதான் ஆயிருக்கும்? குழந்தைனா அழதாண்டி செய்யும், நீ ஒண்ணும் பயப்படாத. சரிம்மா 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 செல்லம். ஐயோ ஒண்ணும் இல்ல பாப்பா. நேத்து வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா நர்ஸ் இருந்தாங்க, இப்ப அவங்களும் இல்ல. குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கு. அம்மா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஏய் என்னடி, இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கா? நீ பேசாம இரு. சரிடா 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 செல்லம் தங்கம். எதுக்குமா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? பாட்டி, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா பாட்டி. குழந்தை இப்படி நிப்பாட்டாம அழுதுகிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆவறது? ஆஸ்பத்திரி போலாமா? ஆஸ்பத்திரிக்கா? அங்க எதுக்கு? ஏன் கலை, ஏன் இப்படி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? என்னன்னு தெரியலமா, திடீர்னு அழுதுகிட்டே இருக்கு. ஏமா, எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கா பாத்தியா? ஆமா இல்ல. இல்லம்மா, பெட்ல தான் என் பக்கத்துல படுத்துக்கிட்டு இருந்தா. அந்த துணி எடுத்து உதறி போட்டு பாருமா. நல்லா உதறி விரிச்ச துணிதாம்மா, எறும்பெல்லாம் கடிச்சிருக்காது. சரி சரி சரி. ஏமா, நல்லா பால் குடிச்சாளா? குடிச்சா பாட்டி, இப்பதான் குடிச்சிட்டு தான் படுத்தா. கலையாணி, நான் போய் வண்டி எடுக்கிறேன், நீ பிள்ளை தூக்கிட்டு வா, டாக்டர்கிட்ட போ. ஏன்பா, குழந்தைன்னா அழத்தான் செய்யும், அதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட? இங்க குடுமா, ஒரு நிமிஷம் குடு. பாத்து பாட்டி. அப்பா, என்ன இதெல்லாம்? ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சரியா இருக்கும். நீ வாமா. இல்லீங்க பாப்போம். ஏன் இப்ப அழுறீங்க? ஒண்ணு இல்ல. என்னடா கண்ணு, எதுக்கு அழுகுறீங்க? பயமா இருக்கா? ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம்.
அச்சச்சோ, அழாதீங்க அழாதீங்க. என்னடி ராசாத்தி, எதுவும் கனவு கண்டு பயந்துட்டீங்களா? ஒண்ணும் இல்ல. ஆமா, பால் குடுத்ததுக்கு அப்புறம் தோள்ல போட்டு தட்டி குடுத்தியா? இல்ல பாட்டி. அதான் புள்ள அழுவுது. பால் கொடுத்தா தோள்ல போட்டு தட்டி கொடுக்கணும். ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்க போடணும். பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே படுக்க போடக்கூடாது. சரியா? அப்பா 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 அப்பா. கலை, இது வேலைக்கு ஆறாப்ல தெரியல. வா உடனே ஆஸ்பத்திரி. அம்மா என்னங்க? நான் வேணா ஜீவாவுக்கு போன் பண்ணவா? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடி. அப்பா பாப்பா, ஒண்ணு இல்லடா தங்கம், வயிறு வலிக்குதா? உங்க அம்மா தோள்ல போட்டு தட்டி தரலடா தங்கம், அதான் உங்களுக்கு வயிறு வலிக்குது. சரியாயிடும்டா தங்கம், ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போயிடும் சரியா போயிடும். அம்மா, அழுக குறைஞ்சிட்டே வருது இல்லம்மா? ஆமா ஆமா, சரியாயிடும். நீ இந்த பக்கம் வா. குழந்தைன்னா அழத்தான் செய்யும். அதை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறதா? பாத்தீங்களா குழந்தை எப்படி அமைதியா தூங்குறான்னு? மாப்பிள, நீங்க எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப தான் பயப்படுறீங்க. வேற ஏதாவது இருந்தா பரவாயில்ல, பச்சை புள்ள அழுதா தாங்க முடியல. எல்லாருக்கும் பீதியை கிளப்பிக்கிட்டு போங்க, போய் படுங்க. ஒருத்தி நீ அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஆஸ்பத்திரி அது இதுன்னு பயம்படுத்தி விட்டுட்டீங்க. இப்ப பாத்தியா? மா, நான் பயந்துட்டேன், என்ன பண்றது? இப்ப பாரு. செல்லம் தூங்கிட்டா பாத்தியா? நல்லா தூங்கிட்டா. ஹலோ, பாக்கியா கேப்லாங்க? ஏங்க ராங் நம்பருங்க. விடிஞ்சிருச்சா? ஏங்க ராத்திரி எப்போ வந்தீங்க? என்ன ஒரு 12 மணி இருக்கும். ஓ சாரிங்க, நான் தூங்கிட்டேன். 12 மணிக்கு தூங்க தானே செய்வாங்க. யார் கதவை திறந்து விட்டா? அண்ணன் தான் கதவை திறந்து விட்டது. ஓ சரி, சாப்பிட்டீங்களா? மதுரையிலே சாப்பிட்டு தான் வண்டி ஏறினது. சரி, என்னடா நீங்க இன்னும் வரலையே நினைச்சிட்டே இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். ஒரு நிமிஷம். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, மதுரையில ஒரு கடையில பார்த்தேன். இந்தா. ஹாய். வளையல் நல்லா இருக்குங்க. ஏங்க ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. இருங்க, நான் இப்பவே போட்டு பாக்குறேன். போட்டு பாரு.
எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க ஜிமிக்கி. நான் பார்க்க போன அரிசி மில் ஓனருக்கு ஒரு ஜவுளி கடை வேற இருந்துச்சு. ஓ, அங்கே வச்சு தான் அவரை பார்த்தேன். எந்த புடவை வேணா எடுத்துக்கன்னு சொன்னாரு. ஆனா நானும் உனக்கு தீபாவளிக்கு ஏதாவது வாங்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, அதான். ஏங்க நீங்க எப்படி வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்குங்க. ம். அது மட்டும் இல்ல, கையில காசு வேற கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அத சொல்லுங்க. ஆனா உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்.